வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இறை வார்த்தையை பிரசங்கிக்கும் போதோ அல்லது நாமே கற்றுக்கொள்ளும் போதோ அதை அப்படியே ஏற்று கீழ்ப்படிவதே இன்றைய தேவையாய் இருக்கிறது. தெசலோனிக்கேயர் திருச்சபையார் திருவார்த்தையை கருத்தாந்த முறையில் மனதார ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தபடியால் வாழ்வில் வியத்தகு மாற்றம் பெற்றார்கள். பவுலும் அவருடைய குழுவினரும் கபடமில்லாத திருவார்த்தையை அவர்களுக்கு போதித்தார்கள். ஆனால் இன்று அநேக இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய விருப்பம் போல பொருளறியப்பட்டு கள்ள உபதேசங்கள் பெருகியிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த தெசலோனிக்கேயர் திருச்சபை அப்படி தேவனுடைய வார்த்தையை அறிந்தபடியினால அது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த அந்த தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு அது பலனும் செய்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகிறார். இரண்டாவதாக 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, எதிர்ப்புகள் மத்தியிலும் உறுதியாய் நின்ற தெசலோனிக்கே சபை தமது பட்டணத்தாரிலேயே ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய எதிர்ப்புகள் மத்தியிலும் திருச்சபையார் வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு போதித்த இறை மக்களின் நன்மாதிரியை பின்பற்ற எதிரிடையான சூழல் ஒரு தடையாக இருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய எதிராளிகள் ஆண்டவரை அவமதிக்கிறார்கள் என அடையாளம் கண்டு அவர்களுடைய எதிர்ப்பை ஊதி தள்ளினார்கள். நமது இனம், உறவினர், நண்பர்கள் மற்றும் பிறரிடமிருந்து வரும் எதிர்ப்புகளை சந்திக்கும் போது நாம் எப்படி வளருகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்மை உருவாக்கினவர்களின் மாதிரியை நாம் நோக்குகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது நாம் தடம் புரண்டு விடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையின் மகிமையையும் மகிழ்வையும் குறித்து அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தன் சபையாரின் வெற்றியுள்ள வாழ்வை கண்ட பவுல் ஆண்டவருடைய வருகையை குறித்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். 19வது வசனத்தில் இப்படியா எழுதியிருக்கிறது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சந்நிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருக்கிறீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாயிருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். தெசலோனிக்கேயர் திருச்சபையாரே மகிமை மற்றும் மகிழ்ச்சியின் கிரீடம் என்று பாராட்டும் அளவுக்கு அவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சி வியப்புக்குள்ளாக்கியிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலில் மந்தையிலுள்ளோர் வளர்கிறார்கள் என்பதை விட மேய்ப்பனுக்கு வேறெதில் மகிழ்ச்சி இருக்க முடியும்? எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில எனக்கு உதவுகிறவர்களுக்கு நான் மகிமை மற்றும் மகிழ்வின் கிரீடமாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை சிக்க வைக்கும் பாவம் அல்லது கிறிஸ்தவ வாழ்வில் தோல்வியானது என்னை வளரவிடாதபடி தடை செய்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
ஆண்டவரே, என்னுடைய செயல், பேச்சு மற்றும் சிந்தனைகள் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தவும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நான் வளர்ந்தேறவும் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.